திருந்தல்னா மனிதனே இல்லை சார், மிருகம். நல்லா இருக்கு. இல்லை இப்போ படமாக பார்க்கும்போது இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்ல காமெடியாக நல்லா போச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து இந்த படத்தோட ஒரு பேக் சைடு, அது வந்து ஒரு வெகுஜன மக்களோட அன்றாட வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள், அவங்க இந்த ஆல்கஹால்ன்ற ஒரு விஷயத்தினால அவங்க குடும்பம் எவ்வளோ செதறுது, உடையுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. வாய்ப்பே இல்லை. இல்லை அதை நம்ம சொல்ல முடியாது பிரதர். அது இந்த படத்துலையுமே இவருமே வந்து கேரக்டராக அந்த ஆர்க் வந்து எப்படி டேக் ஆஃப் ஆகி எப்படி லேண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமீடியட் சொல்யூஷன், இமீடியட் ரெமிடிலாம் கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு அவர் வில்லிங்கு, இங்கே பல பேர் வில்லிங் இல்லை, அவ்வளோதான். அந்த வில்லிங்னஸை தூண்டுற விதமாக இந்த படம் இருக்கும் சார். அது நம்ம சொல்லவே முடியாது சார். அது ஹீஸ் எ பிரில்லியன்ட் ஆக்டர் சார். ஸோ சூப்பராக இருந்தது சார். கண்டிப்பாக அதெல்லாம் சூப்பராக இருந்தது. மாறன் காமெடி அதான் அது எல்லாமே ஒரு ஃபன் ஃபீலிங்கான விஷயம் இருந்தது. பட் அதை தாண்டி இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். நல்லா இருந்தது சார், நல்லா சூப்பராகவே இருந்தது. அதுலலாம் நம்ம எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கும் தேவையான இடத்துல கரெக்டாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கணும். விளிம்பு நிலை மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை ஒரு வாட்டியாக தேட்டரில் பார்க்கணும். அன்றாட வேலைகள் செய்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கணும். நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், பட் இதை பார்க்கும்போது ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அதை கண்டிப்பாக ஆப்வியஸாக எல்லாரும் பார்க்கணும். படம் நல்லா இருக்குது ப்ரோ, எல்லோரும் வந்து பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர், இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஒன் ஆஃப் த பார்த்த படத்துலேயே மறக்க முடியாத ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டராக இருக்கும் உண்மையிலே. அவர் ஏன்னா அவர் ஆக்ட் பண்ணியிருந்தால் நமக்கு அந்தளவுக்கு ரிலேட் ஆகிருக்காது. அவர் நடிச்சிருக்காரு இந்த கேரக்டர். உண்மை அவர் ஆக்சுவலி தியேட்டர் ஆக்டர்ன்றனால நல்லா இருக்கு படம். உண்மையாக பாருங்க, அவங்களுமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பெஸ்ட், நல்லா இருக்குது. மியூசிக் அவருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டு இல்லாமல் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் கூட எமோஷ்னலாக ரீ ரெக்கார்டிங் கூட அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் செம்மையாக பண்ணியிருந்தார். ஜமாலே சூப்பராக பண்ணியிருந்தார். இதுலேயுமே செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்ல படம். உண்மையாக நமக்கு வந்து நார்மலான இப்போ நார்மலான வந்து பார்த்தாலும் உண்மையிலே அந்த இந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து யாருன்னா அஃபெக்ட் ஆகிருக்கவங்க வந்து பார்த்தாலுமே படம் நல்லா இவங்க திருந்துறதுக்கான விஷயத்த சொல்லிட்டாங்க. திருந்துறது அவங்க கையில் இருக்குது. இந்த மாதிரியான ராதாக்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கீங்களா? நிறைய சந்திச்சிருக்கேன் சார், நிறைய சந்திச்சிருக்கேன். இதை மாதிரி திருந்தி வாழறவங்களும் இருக்காங்க. காரு பங்களோடு வாங்குறாங்க. இன்றைக்கி காரு பங்களோடு வாங்குறாங்க. நிறைய அந்த குடியில் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. மாதம் 10,000 ரூபா கொடுத்தா தான் அவங்க சரியாகுன்ற இடத்துல அவங்க 10,000 ரூபா கூட வாங்க 3 வேளை சாப்பாடு போட்டு குணமாக்கி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாம் நான் பார்த்துருக்கேன். குரு சோமசுந்தரம் அவர் ஹீரோ தான். நான் இந்த படத்தில் அவர் ஒத்துக்க மாட்டேன். அந்த கதைக்கு அந்த எந்த பகுதியில் இவங்க சுட்டி காமிக்கிறாங்களோ அந்த பகுதியில் வாழ்ந்த மனிதன் தான் நான் நினைக்கிறேன். அந்தம்மா அதோட பாவம். அந்த மாதிரி அதாவது இந்த சின்ன வயசில் இந்த குடும்பத்தில் படுற அவஸ்தை, இன்னல்கள், வலி, வேதனை, அந்த மாதிரி எப்படி தான் அதை கிரகிச்சு நடித்தாங்களோ தெரியல. இது காமெடிலாம் அதாவது ஒரு குடிநோயில் எப்படி பேசுவான் தெரியல, இவன் பேசுவான். அதை அப்படியே எடுத்துன்னு போகிறாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் காமெடியாக தெரியும். ஆனால் கருத்தாக போயின்னு அது எல்லாமே நல்லா இருக்குது சார். அவங்களாம் சந்திக்கிறது தான் எனக்கு ஒரு விருப்பம். பட்டு திருந்தல்னா மனிதனே இல்லை சார், மிருகம். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி குடிகாரனாக பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. இந்த படம் வந்து ஒவ்வொரு குடிகாரனுக்கும் தேவையான படம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இளைஞனுக்கும் தேவையான படம். நான் கொஞ்சோண்டு குடிப்பேன், பீர் மட்டும்தான் குடிப்பேன், என்னைக்குனா குடிப்பேன், பாண்டிச்சேரி போனால் தான் குடிப்பேன், யாருன்னா என் ஊரில் இருந்து நீ குடின்னு தொட்டுட்டாலே உனக்கு அடுத்த குடிக்கு அதை ஆரம்பமாக்கி விட்டுரும். அவங்க ஒருத்தன் குடிச்சிட்டு ரோட்டில் பத்துன்னு இருக்கான் பார்த்தியா, உன்னோட எண்டு அதுதான். அது அங்கே தான் கூட்டு போவோம். அது மறைமுகமான ஒரு பேயின்றதை அழகாக காமிச்சிருக்காங்க. நீ விட்டால் கூட எங்கன்னா ஒரு மூலையில் நான் என்னைக்குனா குடிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனாலே நீ குடிகாரன் தான், நீ அடிக்ட்டு தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு போகணும். இந்த மாதிரி படங்களை வரிவிலக்கு பண்ணணும் கவர்மெண்ட்டு. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி நீங்கள் ஒரு நாள் குடியை நிறுத்தினவனா இருக்கக்கூடாது, வாழ்க்கை ஃபுல்லாக குடியை நிறுத்தினவனா இருக்கணுன்ற பாடுகள், குழந்தைகள் படுற பாடுகள், இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி படங்களை நம்ம குடும்பத்தோடு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டுங்க நிறைய குடிக்கிறானுங்கள, அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம சொந்த காசு போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமரு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு அறிவை திறக்கிறான். கிளைமேக்ஸில் ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு பண்ணுறான். அதாவது பார்த்தா இது வந்து ஒரு ஃபன் பண்ணுற இதுவே கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சில இந்த சோசியல் ட்ரிங்கர் வேறு, ஒரு ஆல்கஹாலிக்ன்றது வேறு. ஆல்கஹாலிக்ன்றது நம்ம குடும்பத்தெல்லாம் மறந்து நடு ரோட்டுக்கு வந்து
அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெருவில் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அவங்கள மாதிரி எப்படி நல்ல ஒரு திரும்பி நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்றான்ற ஒரு கதை. இது நார்மலாக இந்த சும்மா அந்த ஸ்டைலிஷாக குடிச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அது வேற, அது தப்புன்னு சொல்லலை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது புரியாது இந்த படத்தை பார்த்து. குரு சோமசுந்தரம் ரொம்ப நல்லா, உண்மையிலேயே ஒரு குடிகார மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த ஒரு ஆல்கஹாலிக் உண்டான சிம்டம்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. சூப்பராக பண்ணிருக்காரு. ஓகே, 100%. அதாவது முக்கியமாக அதை தான் மெயினாக காமிச்சிருக்காங்க. அதாவது குடும்பம்னாலே ஒரு பெண் தானே முக்கியமாக. அந்த குடும்பத்தில் அந்த பெண் எவ்வளோ பாதிக்கப்பட்டார் வர்றாங்கன்றத ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் மேலே தப்புன்றதால அவங்க எப்படி மாறுறாங்கன்றதெல்லாம் நல்லா காமிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா காமெடியாக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் எப்படி இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் சென்டரில் இருக்கிற காமெடி எல்லாமே ஃபன் எல்லாமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ஃபேமிலி உள்ள குடும்பத்தோடு நல்லபடியாக சூப்பராக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. இது வந்து குடிநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இது படம் கிடையாது, உண்மையிலேயே இது நிஜமான ஒரு வாழ்க்கையில் நடக்குதா. ஒரு குடிநோயாளி வீடு இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. ஒரு கதையை கரெக்டாக எடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாமே சிரிப்பாக இருக்குது. அவர் அந்த இதில் ஹோமில் போட்டு அவர் வெளியே தப்பிச்சு வரும்போது எங்கே போகிறேன்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அது உண்மையிலேயே காமெடியாகவும் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய பேர் பார்க்கணும். கண்டிப்பா திருந்துவாங்க. சூப்பராக இருக்குது. பாட்டில் ராதா பார்த்துட்டு வரோம் ஆடியன்ஸோட. ஆமாம், கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அது போக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நீங்களாம் சொல்ல கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 ஷோ போகிறதா நம்மன்னு தெரியும். பட் அது தெரியாதே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு அந்த ரோலாக பண்ணியிருக்கிறது வந்து, ஏன்னா அவ்வளோ பெரிய கேரக்டர் ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கண்டுபிடிக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நிறைய சந்திச்சிருக்கோம். எங்கள் வீட்டிலே பாட்டில் அதெல்லாம் இருந்திருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் திருவண்ணாமலை பக்கத்தில் கிராமம், எனக்கு பல கிராமங்கள் குடியினால் பாதிக்கப்பட்டு அப்படியே இருக்கிறவங்க தானே இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த இதில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான படம் தான் இது. அந்த மாதிரி பாட்டில் ராதாக்களை ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நானுமே இந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்கேன். சோமு சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு காமிக்கலான ஃபிலிம் தான். என்னதான் நம்ம குடியை பற்றி பேசினாலும் எவ்வளோ அதை வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். முக்கியமாக வந்து யாருன்னா அவங்க வீட்டில் குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த பெண்கள் வந்து பார்க்கலாம். அவங்கள என்ன பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கும் இந்த படம். ஆமாம், ஆமாம். அந்த அஞ்சலம்ன்ற கேரக்டர் வந்து அவங்க சஞ்சனா நடராஜன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் தான் சஞ்சனா அவங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் பாட்டில் ராதா பார்த்தோன்னே சொன்னேன், அவங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்தளவுக்கு வந்து ஒரு பிரில்லியண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்க பல பெண்களை ஒரே ஆளாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் தினகரன் சார் வந்து அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டர்ஸில் வந்து எல்லாரும் பார்க்கணும்.